பல கேரளத்து மக்களும் தங்களுடைய கருத்துக்களை கழுவி ஊற்றிருக்கிறாங்க. துஷ்மனை கண்டா தூர விலகு பழமொழி, கண்டாரோழி போய் நெஞ்ச தடவுது புதுமொழின்ற மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக ஒரு சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலான ஒரு பதிவாக இந்த பதிவு வந்து போயிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா, பஸ்ஸில் கேரள மாநிலத்தில் பஸ்ஸில் ஒரு பெண் வந்து பயணிக்கிறாங்க. இந்த பயணிக்கக்கூடிய பெண்ணுடைய அந்த பயணத்தில் ஒரு நபர் முன்னாடி நிற்கிறாரு. இந்த முன்னாடி நிற்கக்கூடிய இந்த சகோதரன் அதை என்ன பண்ணுறாருன்னா, ஜஸ்ட் அவர் வந்து அந்த சைட் ஆகும் இந்த பெண்ணை வந்து அவர் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு டைரக்ஷன் கூட இல்லை. அவர் இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது பார்க்குறாங்க, அந்த ஆள் பார்த்து அவங்கள வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு ரியாக்ஷன் கூட அந்த சகோதரன் வந்து காட்டலை. அப்படி ஒரு ரியாக்ஷன் கூட அவர் காட்டின மாதிரி தெரியலை. அவர் பாட்டில் அந்த பஸ்ஸில் ஓரமாக வந்து நிற்கிறாரு. ஓரமாக அந்த இடத்துல வந்து அவர் நிற்கிறாரு. இந்த பெண் வந்து பின்னாடி நிற்கிறா. அவர் வந்து அந்த வீடியோ வந்து இதில் போஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் எடிட்டிங்கில். இந்த பெண் நிற்கிறா, அவர் முன்னாடி நிற்கிறாரு. இதோ இந்த சகோதரர். இந்த பெண் என்ன செய்கிறா, இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி கையை ஒசத்தி பிடிச்சிக்கிட்டு கம்பியில் பிடிச்சின்னு நிற்கிறா. அந்த நபர் வந்து சும்மா நின்றுட்டு ஏதோ அவர் ஃபோன் பார்த்துக்கிட்டு நிற்கிறாரா இல்லை கீழே குனிஞ்ச மாதிரி அப்படி நிற்கிறாரான்னு தெரியல. இப்படி கையை வச்சுட்டு நிற்கிறாரு. அவருடைய இந்த முட்டு கை இருக்கு இல்லையா, இந்த முட்டு கைக்கு கிட்ட இந்த பெண்ணுடைய மார்பகம் போய் படுது. ஒரு தரம் படுது. பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பெண் இப்படி செல்ஃபி வீடியோ இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு போய் நெஞ்சை கொண்டு போய் அந்த ஆளுடைய கையில் வச்சு வீடியோ எடுக்கிறான். நல்லாவே தெரியுது அந்த மனுஷன். இப்போ அதான் உதாரணம் சொல்லுவாங்க, துஷ்மனை கண்டா தூர விலகு, அதுதான் பழமொழி. இந்த கண்டாரோழி போய் நெஞ்ச தடவுது அந்த ஆளுடைய கையில். இதுதான் புதுமொழின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நிற்கிறதுக்கான இது இல்லாமல் இருக்குதா, கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குதா, ஒன்றும் நீ அவரை தட்டி முன்னாடி போங்க, என்ன அது நெஞ்சில் உடம்புல படுது முன்னாடி போங்க அப்படின்னு ஒன்று சொல்லணும். இல்லை வேணும்னே தடவுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல தட்டி கேட்டிருக்கணும், என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. இது எதுவுமே பண்ணலை. அதில் வீடியோ நீ எடுத்திருக்கிற வீடியோவிலேயே நல்லா தெரியுது, நீயே தான் கொண்டு போய் காமக்கடுப்பில் நீயே தான் கொண்டு போய் உன் நெஞ்சை கொண்டு போய் அந்த ஆளுடைய முட்டுக்கையில் தடவுற மாதிரி நல்லாவே வீடியோவில் விளங்குது. அதை வேறு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி பாருங்கள் காம கொடூரனை பாருங்கள் அப்படின்னு இந்த நாயண்ட மால் வீடியோ போட்டிருக்குது. அதுக்கு உண்மையிலேயே கேரளத்து மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்கள கைதும் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதால். ஏன் கைது பண்ணாங்க, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டதால் இந்த சகோதரர் வந்து நான் எந்த தவறுமே செய்யலை, என்னுடைய பாட்டில் நான் அந்த பெண் நிற்கிறத கூட நான் கவனிக்கலை, நான் என்னுடைய பாட்டில் அவங்களுக்கு முன்னாடி, அதாவது பின்னால் வந்து நின்று ஒருத்தன் அப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து சீட்டில் இருந்தோம் அப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நபர் வந்து முன்னாடி இந்த பெண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு, இந்த பெண் தான் பின்னாடி நிற்கிறா. இவன் நினைச்சா விலகலாம், இடத்தை விட்டு போகலாம். அவளா போய் நின்று இந்த மாதிரி பண்ணி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதால அவருக்கு ரோட்டில் கூட இறங்கி போக முடியலையாம், தெருவில் கூட நடந்து போனாலும் என்னால் வந்து முகம் காட்ட முடியலை இந்த சமூகத்தில் அப்படின்ற நிலைமைக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகி கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, உயிரை விட்டுட்டாரு. ஏன்னா எனக்கு வந்து இந்த அவமானத்தை தாங்க முடியலை, நான் செய்யாத தவறுக்கு இந்த பெண் என்னை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டா, இந்த அவமானத்தை வந்து என்னால் தாங்க முடியலை, அதை விட இந்த அவமானத்தோடு நான் வாழ்கிறத விட நான் சாகிறதே மேல் அப்படின்ற மாதிரி அந்த நபர் முடிவெடுத்து கடைசியில் என்ன பண்ணுறாரு, உயிரை விட்டுட்டார். எந்த அளவுக்கு கேவலமான செயலில் ஈடுபடுறாளுங்கன்னு பார்த்தீங்களா. இப்போ நீதி கேட்டு இந்த குடும்பத்துக்காக நீதி நிச்சயம் கிடைக்கணும், இவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனை பெற்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர்களும் தன்னார்வர்களும் முன் வந்திருக்காங்க. இவ வந்து அந்த என்ன ஏதோ இந்த பத்தினி அம்மா வந்து அப்படி வீடியோ போட்டிருக்கா, நான் வீடியோ இந்த மாதிரி பண்ணினா இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. இந்த இருக்குது வீடியோ பாருங்க. அந்த மனுஷன் அவர் பாட்டில் முன்னுக்கு தான் நிற்கிறாரு. அவர் வந்து முன்னுக்கு நிற்கிறாரு, அவர் ஃபோனை பார்க்குறாரோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவர் பாட்டில் முன்னுக்கு நிற்கிறாரு.
இந்த இடத்துல வந்து தான் என்னை உறைஞ்சிடான் அப்படின்னு இவ சொல்கிறா பாருங்க. அந்த நபர் வந்து முன்னுக்கு நிற்கிறாரு. இவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. என்னை உறைஞ்சின்ற மாதிரியே இவ இப்படி அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே அவன் நெஞ்சை கொண்டு போய் அந்த ஆளுடைய கையில் வைக்கிறான். கடைசியில் அப்படி பார்க்க போனால் இவ தான் தூக்குப்பட்டு செத்துருக்கணும். கடைசியில் அப்பாவி ஒரு ஆள் உயிரிழந்து போயிட்டார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும், நியாயம் இருக்குது எந்த பக்கம் அப்படின்றதையும் அது சரியாக அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் முதல்ல 1, 2, 3 தடவை பார்த்து அது உண்மையிலே யார் பக்கம் தவறு இருக்குது அப்படின்றத வியூகிக்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வந்து தவறு, இது வந்து இன்னாரில் தான் தவறு அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்னா தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. கன்ஃபார்ம் இல்லாத உண்மை இல்லாத தகவல்களை ஷேர் பண்ணாதீங்க, பப்ளிஷ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கமெண்ட் எழுதாதீங்க. இந்த மாதிரி யாருடையாவது உயிரை கூட பறிக்கலாம் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக வலைத்தளங்களில் பயணிக்கக்கூடிய அனைவரும் இறந்த சகோதரர்களுடைய குடும்பத்துக்கு நீதி நிச்சயமாக கிடைக்கணும். இவளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு, ஆனால் ஜெயிலில் போடணும். இவளுக்கு வந்து அட்டெம்ப்ட் மர்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணிட்டான்றதுக்கும் சேர்த்து தான் தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து அபியூஸ் பண்ணதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி கேரள மக்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடிப்பொலியாக கருத்து கொடுத்துருக்குறாங்க, நல்ல வச்சு செஞ்சுருக்கிறாங்க, அதையும் பாருங்கள். கேரளாவில் ஒரு இளம்பெண் தனது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வைரலாக வேண்டும் என்பதற்காக ஒரு அப்பாவி மனிதரின் உயிரை குடித்திருப்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது கேரளாவில் சில இளம்பெண்கள் கூட்டமாக இருக்கும் ரயில்கள், பேருந்துகள் இவற்றில் ஏறிக்கொண்டு அங்கு கூட்டமாக இருக்கும் ஆண்களின் பகுதிக்கு சென்று ஆண்கள் தங்களை வன்புணர்வு செய்வதாக தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் வீடியோ வெளியிட்டு வருவது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த வகையில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சிஞ்சிதா முஸ்தபா என்ற இளம்பெண்ணும் கூட்டமாக இருக்கும் ஒரு பேருந்தில் ஏறி ஆண்கள் அதிகம் இருக்கும் பகுதிக்கு சென்று எதுவுமே செய்யாமல் அப்பாவியாக நின்று கொண்டிருந்த ஒரு மனிதர் தன்னை வன்புணர்வு செய்வதாக வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டார். அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து புகாருக்கு உள்ளாக்கப்பட்ட தீபக் என்ற அந்த மனிதர் தனது மனைவி 2 குழந்தைகளை தவிக்க விட்டு 42 வயதில் தனது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சம்பவம் கேரளா முழுவதும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே வேளையில் சிஞ்சிதா முஸ்தபா என்ற அந்த இளம்பெண்ணை கைது செய்ய வேண்டும் எனவும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. ഈ വീഡിയോ നിങ്ങൾ എല്ലാവരും അവസാനം വരെ കാണണം. ആരും സ്കിപ്പ് ചെയ്യരുത്. മാക്സിമം എല്ലാവരും ഇന്ന് ഈ വീഡിയോ സ്റ്റോറി ഇടണം. അൺഫോർച്ചുനേറ്റ്ലി നമുക്ക് എല്ലാവർക്കും വിഷമം ഉണ്ടാകുന്ന ഒരു കാര്യം ഈ ഒരു കേസിൽ ഉണ്ടായിട്ടുണ്ട്. ബസ്സിൽ നിന്നുള്ള ഒരു വീഡിയോ ഷെയർ ചെയ്ത് എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാല് ഒരാള് മനഃപൂർവ്വം എന്റെ ശരീരത്തിൽ സ്പർശിക്കുന്ന ഒരു വീഡിയോ, അതൊരു ആക്സിഡന്റ് അല്ല, ഒരു മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിംഗും അല്ല. ഇത് മേജർ സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂവും സെക്ഷൽ ബൗണ്ടറി വയലേഷനുമാണ്. അതായത് കൺസെന്റ് ഇല്ലാതെ ഒരു മനുഷ്യന്റെ ശരീരത്തിൽ തൊടാൻ ആർക്കാ അവകാശമുള്ളത്? കൺസെന്റ് ഇല്ലാണ്ട് ഒരു മനുഷ്യന്റെ ശരീരത്തിൽ തൊടാൻ അതാണായാലും പെണ്ണായാലും ആർക്കും അവകാശമില്ല. അത് നിങ്ങൾ പറഞ്ഞ കറക്റ്റ് തന്നെയാണ്. ഇതിലെന്താണ് മേജർ സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂ? ആർക്കാണ് സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂ? അറിയാതെ അയാളൊന്ന് കൈതട്ടാം, വേണമെന്നുണ്ടെങ്കിൽ ബാക്കോട്ട് ഇറങ്ങിയേക്കാം. നിങ്ങൾ അതേ സ്ഥലത്ത് തന്നെ നിന്നിട്ട് തിരിഞ്ഞു നിന്നു നേരെ, അതായത് ഇങ്ങനെ സൈഡിൽ ഇരുന്ന് നിങ്ങൾ ഇങ്ങോട്ട് നിന്നു. അതെന്തിനായിരുന്നു? അതിന്റെ സൈക്കോളജി ഒന്ന് പറഞ്ഞുതരാമോ? ഈ വീഡിയോ ഓൺ ആക്കിയത് അയാൾ കണ്ടിട്ടുണ്ട്. അയാൾ അത് കണ്ടുകൊണ്ടിരിക്കെ തന്നെ അയാൾ കുറച്ചു നേരം അങ്ങനെ നിന്നു, വേറെ കുഴപ്പമൊന്നുമില്ല. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ അയാൾ അത് പിന്നെ റിപ്പീറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. അതിൽ നിന്ന് എന്താ മനസ്സിലാക്കുന്നത്? വീഡിയോ എടുത്താലും എനിക്ക് പ്രശ്നമില്ല, എങ്ങനെയായാലും പ്രശ്നമില്ല, ഞാൻ ചെയ്യാനുള്ളത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കും എന്നുള്ളത്. ഈ സൈക്കോളജിനെ കുറിച്ചൊക്കെ പറയുന്നത് നിങ്ങളാണോ ഇത്രയും അട്ടർ ബ്ലണ്ടർ പറയുന്നത്? എത്രയോ വീഡിയോസ് ഇതുപോലെ പെൺകുട്ടികൾ ഷൂട്ട് ചെയ്തേക്കുന്ന വീഡിയോസ് നെറ്റിൽ ഉൾപ്പെടെ കിടക്കുന്നുണ്ട്. അതിൽ എവിടെയെങ്കിലും വീഡിയോ എടുക്കണം കണ്ടിട്ട് അവരവിടെ നിന്നിട്ടുണ്ട്. ഒന്നില്ലെങ്കിൽ അവരവിടെ എസ്കേപ്പ് ആവാൻ നോക്കും, അല്ലെന്നുണ്ടെങ്കിൽ അവർ റിയാക്ട് ചെയ്തിട്ട് ഇറങ്ങി ഓടും. നിങ്ങളുടെ ഭാഷയിൽ, നിങ്ങളുടെ സൈക്കോളജി, നിങ്ങൾ പഠിച്ച സൈക്കോളജിയിൽ അയാൾ അത് കെയർ ചെയ്യുന്നില്ല എന്നുള്ളത് കൊണ്ടാണോ? ആ പാപം മനുഷ്യന് സംഭവിച്ചത് എന്താണെന്ന് നിങ്ങൾക്ക് അറിയാം, ഞാൻ പറഞ്ഞുതരാം. ഇതൊരു മെയിലിന്റെ നോർമൽ ബിഹേവിയർ അല്ല, ഇൻസ്റ്റിങ്ക്റ്റും അല്ല, ടെംപ്ടേഷനും അല്ല, പിന്നെന്താ അൺകറക്റ്റഡ് ബിഹേവിയർ. സൈക്കോളജി പറയണതേ അൺചാലഞ്ചഡ് ബിഹേവിയർ ബിക്കം റിപ്പീറ്റഡ് ബിഹേവിയേഴ്സ്. സൈക്കോളജി പറയുന്നുണ്ടാന്നുള്ളത് എനിക്കിപ്പോ പറയാൻ താല്പര്യമില്ല. പക്ഷെ നമ്മുടെ ഇന്ത്യൻ നിയമം പറയുന്ന കുറച്ച് കാര്യങ്ങളുണ്ട്. അതെന്താന്നുള്ളത് നിങ്ങൾക്ക് അധികം വൈകാതെ മനസ്സിലാവും. പിന്നെ അൺകറക്റ്റഡ് ബിഹേവിയർ, ഇവിടെ എന്താണ് അൺകറക്റ്റഡ്, ആരാണ് കറക്റ്റ് ചെയ്യേണ്ടത്, എവിടെ നിന്നാണ് കറക്റ്റ് ചെയ്യേണ്ടത് എന്നുള്ളതും കൃത്യമായിട്ട് ഞാൻ ഈ വീഡിയോ കൂടി പറഞ്ഞുതരും. ഇവർ ഈ ബസ്സിൽ വെച്ച് ഷൂട്ട് ചെയ്ത വീഡിയോ അവർ റിമൂവ് ചെയ്ത് എന്നിട്ട് അവരുടെ രീതിയിൽ ഒരു എക്സ്പ്ലനേഷൻ കൊണ്ടുവന്നിട്ട് അയാളെ വീണ്ടും മോശക്കാരനാക്കി കാണിച്ചു. അയാൾക്ക് സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂ ഉണ്ടെന്ന് ഉൾപ്പെടെ ഈ വീഡിയോ കണ്ടിരിക്കുന്ന എല്ലാവരോടും പിന്നെ ആ സൈക്കോളജി ചേച്ചിയുടെ അടുത്ത് കൂടി പറയണം. ആ മനുഷ്യൻ ഇന്നലെ ആത്മഹത്യ ചെയ്തു. അയാൾക്ക് ഒരു കുട്ടിയുണ്ട്, ഒരു സെയിൽസ് പേഴ്സൺ ആണ്, ജോലിയുടെ ഭാഗമായിട്ടുള്ള ഒരു ബാഗാണ് കയ്യിലുണ്ടായിരുന്നത്.
അതിന്റെ ഇടയിലാണ് നിങ്ങൾ ഈ വീഡിയോ ഷൂട്ട് ചെയ്തിട്ടതും ഇത്രയും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടാക്കിയതും. അയാൾക്ക് താങ്ങാൻ പറ്റിയില്ല. കാര്യം അത്രക്ക് മനക്കെട്ടിയുള്ള ഒരു മനുഷ്യനല്ല അത്. അയാളുടെ ഓഫീസിൽ നിന്നും അയാളുടെ ഏറ്റവും അടുത്ത സുഹൃത്തുക്കൾ ഉൾപ്പെടെ ഇന്നലെ അയാളോട് ഒരുപാട് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കിയതാണ് നിങ്ങളുടെ ഭാഗത്തൊരു തെറ്റൂല, നിങ്ങൾ ഇത് ഓർത്ത് ടെൻഷൻ അടിക്കുന്നത്. പക്ഷെ അയാൾക്ക് അത് താങ്ങാൻ പറ്റിയില്ല. മാഡം, ഇനി നിങ്ങൾ ഇതിനെ എങ്ങനെയാണ് ജസ്റ്റിഫൈ ചെയ്യാൻ പോകുന്നത്? നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും മോശമായിട്ട് അനുഭവം ഉണ്ടായെങ്കിൽ പോലും നിങ്ങൾ പോലീസ് കംപ്ലൈന്റ് ഒരു തീർന്നെങ്കിൽ ഇത്രയും പ്രശ്നം ഉണ്ടാവില്ലായിരുന്നു. ഇനി അയാളുടെ ജീവൻ നിങ്ങൾക്ക് തിരിച്ചുകൊണ്ടുവരാൻ പറ്റുമോ? ആ കുട്ടിയുടെ അച്ഛൻ അത് നിങ്ങൾക്ക് തിരിച്ചുകൊണ്ടുവരാൻ പറ്റുമോ? ഞാൻ ഈ വീഡിയോ ഇടുന്നത് മറ്റൊരു ജീവൻ എടുക്കാൻ വേണ്ടിയല്ല. ഇനി കേരളത്തിലെ എല്ലാ മെയിൻ സ്ട്രീം ന്യൂസ് ചാനലിന്റെ അടുത്ത് ഞാൻ ഒരൊറ്റ കാര്യം ചോദിച്ചോട്ടെ. ആ പെൺകുട്ടി ഇങ്ങനെ ഒരു വീഡിയോ ഇട്ടപ്പോഴേക്കും നിങ്ങൾ എല്ലാവരും അതെടുത്ത് ന്യൂസ് ആക്കി. ആ പെൺകുട്ടിക്ക് നേരെ സൈബർ ആക്രമണമുണ്ട്, ആ കുട്ടിയുടെ അവസ്ഥയും സിറ്റുവേഷൻ എല്ലാം പറഞ്ഞ് നടന്ന കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞ് വിസ്തരിച്ച് എഴുതി. മനോരമ ന്യൂസ് ഉൾപ്പെടെ ഞാനിവിടെ സ്ക്രീൻഷോട്ട് കാണിക്കുന്നത്. കേരളത്തിലെ ഏതെങ്കിലും ഒരു മീഡിയ ചാനൽ എന്റെ ഈ വീഡിയോ എടുത്തിട്ട് ന്യൂസ് ഇടാൻ പറ്റും? ഞാൻ പെർമിഷൻ തരുന്നു. ധൈര്യമായിട്ടിട്ടുള്ളൂ ഈ വീഡിയോ നിങ്ങളുടെ ന്യൂസ് ആക്കിയിട്ട്. ഈ പെൺകുട്ടിയുടെ വീഡിയോനെ കുറിച്ച് നിങ്ങൾ റിപ്പോർട്ട് ചെയ്തോലെ കൃത്യമായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ എഴുതിയത്. ദീപക് എന്നാണ് ആളുടെ പേര്. 38 വയസ്സിന്റെ അടുത്ത് പ്രായമുണ്ട്. ഒരു സെയിൽസ് റെപ്രസെന്റേറ്റീവ് ആണ്. ജനങ്ങളോട് കൂടി പറയുന്നത് ഒരു പെൺകുട്ടിക്ക് നേരെ ഇങ്ങനെ ഒരു അതിക്രമം ഉണ്ടായപ്പോൾ എല്ലാ ന്യൂസ് ചാനലും കൂടെ ഉണ്ട്. ഇവിടെ ഒരാളുടെ ജീവൻ പോയി, ഒരു കുടുംബം വഴിയാധാരമായി. എല്ലാ മീഡിയസിനോടും നിങ്ങളോടുള്ള റെസ്പെക്ട് പോകാതിരിക്കാൻ വേണ്ടിയാണ് ഇത് നിങ്ങളുടെ ന്യൂസ് ഇട്ടോളൂ. എന്റെ എല്ലാവിധ പെർമിഷനും ഞാൻ തന്നിരിക്കുന്നത്. ഈ പെൺകുട്ടി ആ വീഡിയോയിലിട്ട് ഒരു ക്യാപ്ഷൻ ഉണ്ട്, സമൂഹത്തിന് വിട്ടുകൊടുക്കുന്ന നീയാണ്. ആൻഡ് ഐ ആം ഓൾസോ പാർട്ട് ഓഫ് ദിസ് സൊസൈറ്റി. women. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ എങ്ക് പോയി തൊലൈന്തായി. മയിര നീയല്ലേ എന്തിനാ ജീവിച്ചിട്ടുള്ളത്? പേടിച്ചിട്ട് പബ്ലിക് അക്കൗണ്ട് പ്രൈവറ്റ് ആക്കിയ മറ്റവള് കണ്ടോ 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 കണ്ടോ. ഇവളൊക്കെ വേറാളെ ലൈഫിൽ കയറി കളിക്കാൻ മക്കളെ. ഇവൾക്ക് എന്ത് കിട്ടിയെന്നറിയില്ല. ബസ്സിൽ കയറിയപ്പം ആ ടച്ചിങ്സും കാര്യങ്ങളും ആസ്വദിച്ചിട്ട് വീഡിയോ എടുത്തല്ലോ. നിനക്ക് എന്ത് കിട്ടി? ഒരാളെ ലൈഫ് തകർത്തിയില്ലേ? അവരെ ഭാര്യ മക്കൾക്ക് പോയി. നീ ആ ബസ്സിൽ തന്നെ റിയാക്ട് ചെയ്യണേന്, ബസ്സിന് റിയാക്ട് ചെയ്യല് വിട്ടിട്ട് നീ ആ വീഡിയോ എടുത്ത് നീ വൈറലാവാൻ നോക്കിയതാ? നിന്റെ പോലത്തെ ഓരോ നാരികളെ കൊണ്ട് പെണ്ണുങ്ങളെ പേരിലേക്ക് തന്നെ കളങ്കായിപ്പോയി. ഇപ്പൊ എല്ലാ പെണ്ണുങ്ങൾക്കും കൂടി ഈ പേര് വന്നു. ഈ പെണ്ണിനെ കൊണ്ട്, ഇവളെ കൊണ്ട്, ഈ ചെറ്റയെ കൊണ്ട്. എടി പഞ്ചായത്ത് വെടിക്കുണ്ടായ പൂറി മോളെ, ഒരു പാവം മനുഷ്യന്റെ ജീവിതം, അയാളെ ജീവൻ അയാളെ തന്നെ സ്വയം ഇല്ലാതാക്കി. അത് കേട്ടപ്പോ തന്നെ മനസ്സിന് വല്ലാത്തൊരു വിഷമമായിപ്പോയി. തനിക്ക് ഒരു വീഡിയോക്ക് റീച്ചിന് വേണ്ടിയിട്ട്, വ്യൂവേഴ്സ് കൂടാൻ വേണ്ടിയിട്ടും അതുപോലെ ഫോളോവേഴ്സ് കൂടാൻ വേണ്ടിയിട്ടും അക്കൗണ്ട് റീച്ച് ആവാൻ വേണ്ടിയിട്ട് കാണിച്ച തോന്നിയവാസം, അത് തന്തയില്ലാത്തരം. നായിന്റെ മോളെ തന്തയില്ലാത്തരം. നീ പോയിട്ടില്ല അയാളെ ശവമില്ലേ നീ കൊണ്ടുപോയി തിന്നിട്ട് നിന്റെ കായപ്പ് മൊത്തം തീർക്ക് പന പുലാടി മോളെ.